சும்மா இருங்கள் அப்படின்னாக்கா எப்படி போட்டிருக்குன்னா இச்சாஸ். இச்சாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இச்சாஸ். இச்சாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மா இருங்கள். அதுக்கு ஒரு 8 மீனிங் போட்டிருக்குது. பொதுவாகவே நாம் சும்மா இருக்கும்போது தான் தேவையில்லாத காரியங்களை பேசுவோம் இல்லைங்களா? சும்மா இருங்கன்னா என்ன அர்த்தம்னா தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க, தோல்வியான வார்த்தைகளை பேசாதீங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கள்ல, நெகட்டிவான வார்த்தைகள், பிற்போக்கான வார்த்தைகள், அழிவுக்குண்டான வார்த்தைகள் பேசாதீங்கன்னு அர்த்தம். சும்மா இருங்கள்னா என்ன அர்த்தம்னா சாஸ் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னுடைய எல்லா காரியங்களும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் உட்கார வச்சுட்டு பிள்ளைக்காக அவர் உன்னுடைய யுத்தத்தை அவர் எடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆமென். பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த 26வது வருஷத்துல என்னுடைய பிள்ளைகளை நான் ஆற்றுவேன், என்னுடைய பிள்ளைகளை நான் தேற்றுவேன். எருசலேமுடன் பட்சமாய் பேசி, என்னங்க பட்சமாய், என் பிள்ளைகளோடு அன்பாய் பேசி, நல்ல பொறுமையாக நிதானமா என்னுடைய பிள்ளைகளோடு நான் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய யுத்தம் முடிந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய யுத்தம் முடிந்தது. உங்க வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது. சொல்லுங்க பார்க்கலாம், என் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது. என் வாழ்க்கையில இருந்த எல்லா வியாதி என்கிற போர் முடிந்தது. என் வாழ்க்கையில இருந்த பண கஷ்டங்கள் என்கிற போர் யுத்தம் முடிந்தது. எல்லாம் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய யுத்தம் முடிந்தது. என் வாழ்க்கையில எனக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா காரியத்தோடும், என்னால முடியாத எல்லா காரியத்தோடும் என்னுடைய அப்பா இயேசப்பா எல்லா யுத்தத்தையும், ஆவியானவர் எல்லா யுத்தத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். அவர் இந்த புதிய வருஷத்துல முதல் வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய போர் முடிந்தது, உன்னுடைய யுத்தம் முடிந்தது, உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். கைகளை தட்டி ஆமென். யோவான் 19ஆம் அதிகாரம் 28-30 வசனம் சொல்லுகிறது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக 30வது வசனம் சொல்லுகிறது, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். கல்வாரி சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அது யாருக்குன்னா உங்களுக்காக தான் சொன்னாருங்க. இங்க இருக்கிற அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்க ஒவ்வொருத்தருக்காக சொன்னார். சிலுவையில அவர் தொங்கி கொண்டு இருக்கும்போது கடைசியாக இந்த உலகத்திலே வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து உச்சகட்டமான ஒரு பாதையில சென்று கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, எல்லாம் முடிந்தது, உனக்காக எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஆவியை விட்டார். தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை விட்டார். ஆமென். அந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் துவங்குதுல, உனக்காக நான் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. ஆமென். அவர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பொருளாதாரங்களை, உங்கள் வேலைகளை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய கைகளில் எடுத்து அதை தவற விட மாட்டார், நெகிழ விட மாட்டார். அல்லேலூயா. மனிதன் கரத்தில் விலையேற பெற்ற ஒன்றை கொடுக்கும் போது அவனால குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அதை பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை கீழே போட்டுருவான். ஆமென். எதை மனுஷங்கிட்ட ரொம்ப பத்திரமா வச்சுக்கன்னு சொல்றோமோ அதை ஈஸியா தொலைச்சிருவான் மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குடும்பத்தை நான் விட மாட்டேன். மகனே, மகளே, நான் உன்னை விட மாட்டேன். உன்னை எந்த கஷ்டத்திலையும் நான் விட்டுற மாட்டேன். உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். உனக்காக எல்லா காரியத்தையும் நான் இந்த நாள்ல இருந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். உன்னை காக்கிற உன்னுடைய அப்பா நான் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. கைகளை தட்டி ஹோ எஸ் ஆமென். ஹalleluya. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக இருந்தார்கள். அந்த யூதா கோத்திரம் முழுவதையும் அழிப்பதற்காக, யூதா ஜனங்களை முற்றிலுமாய் சங்கரிக்கும்படியாக ராஜாவினுடைய கரத்துல கையெழுத்தை வாங்கி டேட்டை குறிச்சாச்சு. இத்தனாவது நாளுல, இத்தனாவது தேதியில, இந்த டைம்ல இந்த தேசத்தில் இருக்கிற, இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும். அந்த யூதர்கள் யார பெருசா நினைக்கிறாங்களோ அந்த மொர்தெகாய் தூக்கு மேடையில போட வேண்டும் என்று எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் பவரா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தம் முடிந்தது. ஆமென். காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணுகிற தேவன் இருக்கிறார். இங்க நீ வர வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை. எத்தனை பேரு இங்க வந்து உட்கார்ற வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா நீ இப்ப வெளியே போகும்போது உன்னுடைய பொருளாதார சூழ்நிலைகள், உன் குடும்பத்துல எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தாலும் எல்லா காரியங்களும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமென். இந்த 12, 13 இந்த நேரத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் வாழ்க்கையில உன்னை அழிக்க எத்தனை சக்திகள் எழும்பினாலும் உனக்காக ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு உனக்கு தீமையாய் ஏற்படுத்தின எல்லா காரியத்தையும் நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். உனக்கு யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவர்கள் அந்த தீமையில அகப்பட்டு ஒருவேளை அழிய வாய்ப்பு உண்டு. ஆனால் நீ அழிய மாட்டாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. நீ ராஜாவாய் இருப்பாய். பாருங்க, காரியம் மாறுதலா எப்படி தெரியுமா முடிஞ்சிச்சு? அரண்மனை வாசலில் இருந்த மொர்தெகாய் காரியம் மாறுதலாய் முடியும் போது அரண்மனையில ராஜாவுக்கு 2வது மனிதனா மாறிட்டான். கையை தட்டுக்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல, இந்த நாளில உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை ஆண்டவர் தருவார். அந்த உயர்வு தான் காரியம் மாறுதலாய் முடியும். உன்னுடைய வேலையில ஒரு உயர்வை தருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில உன் தலையை அவர் உயர்த்துவார். ஆமென் சொல்வீங்களா? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வேதனை முடிந்தது, உன்னுடைய கண்ணீர் முடிந்தது, உன்னுடைய துக்கங்கள் முடிந்தது. நீ வாழ்க்கையில என்னென்ன இழப்புகளை பார்த்து எல்லாம் முடிந்தது. இனி அவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில துவக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நன்மை உன்னுடைய வாழ்க்கையில துவக்கி விடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில இந்த இரவுல, இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை விலக்கேற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்? தேவரே, நீர் என் விலக்கை ஏற்றுகிறீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் அவர்கள் பெரிய பெரிய பிசினஸை ஆரம்பிக்கும் போது நல்ல சினிமா நடிகர்களை, நல்ல அரசியல்வாதிகளை,
பெரிய விஐபிகளை கூப்பிட்டு குத்து விளக்கை ஏற்ற வைக்கிறார்கள். அப்படி ஏற்றி முடிஞ்ச எத்தனையோ கம்பெனிகள், எத்தனையோ பிசினஸ் அதே நாள்ல தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்றும்படியாக இந்த 2026வது வருஷத்துல உன் வாழ்க்கையில யாரெல்லாம் வந்து உன்னை அழிச்சாங்கல்ல, இனிமே உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற ஒரு மனிதரை நான் அனுப்ப போவதில்லை. உன்னை படைத்த உன் தகப்பன் நானே வந்து உன் விளக்கை நான் ஏற்ற போகிறேன். உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் வாழ்க்கையை நான் கட்ட போகிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். எசையா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன்னுடைய சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவரே இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருப்பார். உன்னுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலிருந்து, இந்த 12-16 மணி நேரத்திலிருந்து, இந்த இரவிலே இருந்து உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் உதிக்க போகிறது. நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறப் போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வெளிச்சம் அப்படின்னா என்னன்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், அந்த இருள், அந்த வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்து அது உதிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அவமானங்கள் எல்லாம் மாறும். உன் தலை நிமிர்ந்து நிற்கும். நீ ஆனந்த கம்பீரத்தோடு வாழ்வாய். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory Lord, glory. ஆமென், ஆமென். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அந்த வனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தின மோசே மரித்து போனான். அவன் மரித்து போன பொழுது தேவன் வேறொரு தலைவனை எழுப்பினார். அந்த வனாந்திரத்தில் அந்த மக்களை ஆண்டவர் கைவிடாமல் நடத்துவதற்கு யோசுவா என்கிற ஒரு மனிதனை எழுப்பினார். எழுப்பின பொழுது அவன் அந்த வனாந்திரத்தில் தலைவனாக மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பிரயாணத்தில் எதிராய் வந்த எல்லா ராஜாக்களையும் ஜெயித்தான். எல்லா தேசங்களையும் அவன் ஜெயித்தான். எல்லா தேசங்களையும் ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்களை விட்டு அவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். ஆமென். யோசுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். நம்முடைய இயேசப்பா இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் அவர் காலிலே நசுக்கினார். எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களையும் அவர் ஜெயித்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஜெயித்து அவர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை இன்னும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அவர் வைக்கவில்லை. உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அவருடைய வீட்டிலே அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் நிறைந்த கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாலும் தேனும் அந்த தேசத்திலே உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. நீ பிரயாசப்பட்டு கிரியை செய்த நாட்கள் போதும். ஆமென். அவர் நீ கட்டாததும் நீ தோண்டாததுமான துறவுகளையும் வீடுகளையும் ஆசீர்வாதங்களையும் என் தேவனை உனக்கு இந்த ஆண்டிலே அவர் ஏற்படுத்தி தருவார். அதனால்தான் அவர் சொன்னார், யுத்தம் முடிந்தது, உன்னுடைய கிரியைகள் முடிந்தது, உன்னுடைய போராட்டங்கள் முடிந்தது. உன்னுடைய அப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ சும்மா இரு. நீ தேவையில்லாத தோல்வியின் வார்த்தைகளை பேசாத, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத. தேவ சமூகத்தில் நீ அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே உன்னை நீ பலப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் 3வது சொல்றாரு, தேவனுடைய நேரத்துக்காக ஆயத்தமாய் இருப்பது. ஹல்லேலூயா. சும்மா இருப்பது என்னன்னா, தேவனுடைய நேரத்திற்கு ஆயத்தமாய் காத்திருப்பது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அனுபவிப்பது. சும்மா இருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அனுபவிப்பது. ஆமென். அனுமதி கொடுப்பது, அலோ பண்ணுவது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் எதையாவது ஒன்றை செய்துவிட முடியும் என்று நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா, 20 வருஷம் 30 வருஷம் நம்முடைய குடும்பத்துக்காக நாம் பிரயாசப்பட்டோம். ஆனால் நம்மளால முடிஞ்ச காரியங்களை
குடும்பத்துக்கு செய்ய முடியல, இந்த 2026ல நீங்க உங்க குடும்பத்தை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை, என்னுடைய பொருளாதாரத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அதை பொறுப்பெடுங்கப்பா. என்னுடைய கிரியைகள் எல்லாம் தோல்வி ஆயிருச்சுன்னு இந்த இரவுல எத்தனை பேர் ஆண்டவர் கையில உங்களை நீங்க சமர்ப்பிக்க போறீங்க? அந்த தாழ்மை இந்த இரவுல எத்தனை பேருக்கு இருக்குது? ஆண்டவரே, நான் கிரியை செய்ததெல்லாம் விடுற ஆண்டவரே, நீங்க எனக்காக கிரியை செய்ய, நீர் எனக்காக யுத்தம் பண்ண, நீர் கல்வாரி சிலுவையில யுத்தம் பண்ணி முடித்தீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. அந்த முடித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உமக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது கிரியை செய்ய தொடங்கி விட்டது. அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை நம்முடைய மாம்ச முயற்சியின்படி கடினமாய் செயல்படுத்துவதல்ல, தேவனோடு இணைந்து இளைப்பாறுதலோடு செயல்படுவதை குறிக்கிறது. சும்மா இருங்கள். இசர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு மாம்சத்துல முயற்சி பண்ணி நம்ம அநேக காரியங்களை செய்தோம். சும்மா இருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உன்னுடைய அப்பா ஏசப்பாவோடு இணைந்து இளைப்பாறுதலோடு நீங்களும் நானும் அவரோடு சேர்ந்து செயல்படும் போது உன்னுடைய வேலை, உன்னுடைய பொருளாதாரங்கள், உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு லகுவாக மாற்றி தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சும்மா இருப்பது என்பது தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல யாராலும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. அது என்னடா அது? இவங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவானுங்களாம், அந்நிய பாஷை பேசுவானுங்களாம், ஒரு இடத்துல 20 நாள் 30 நாள் 40 நாள் உட்காருவாங்களாம். இவங்களுக்கான காரியம் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாராம். உலகத்துக்கு அது பைத்தியமாய் தோணுகிறது. உங்களுக்கு அப்படி பைத்தியமா தோணுதா? எத்தனை பேருக்கு அது பைத்தியமா தோணுது? ஆனால் ஏசப்பாவுடைய பாதத்துல நீங்கள் உட்காரும் போது பைத்தியமாக நீங்க நினைக்காதீங்க. அப்பா நீங்கள் உட்காரும் பொழுது அப்பா உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்ய போகிற அற்புதமான காரியத்தை கற்பனை செய்வதுதான் சும்மா இருப்பதற்கான அர்த்தம். என்ன தெரியுமா? சும்மா இருக்கிறதுன்னா என்ன தெரியுங்களா? நீங்க அமைதலா வேத வசனத்தை தியானம் பண்ணி விசுவாசத்துல கற்பனை கண்களில நீங்க பார்க்கணும். அப்படி ஏசப்பா எனக்காக யுத்தம் பண்றார், எனக்காக காரியங்களை செய்யறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இமேஜினேஷன் பண்ண முடியுமா? ஒரு படத்தை எடுத்து முடிச்ச டைரக்டர் போயிட்டு ஒரு 2-3 மாசம் ஒரு இடத்துல உட்கார்றான். அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் அவனுக்கு கற்பனை வேலை செய்யும். ஒரு படத்தை, ஒரு ஹீரோவை வச்சு இந்த கதையை இப்படி எடுக்கணும், இப்படி பேசணும், இப்படி எழுதணும், ஸ்கிரிப்ட் எழுதணும்ன்றான். அவன் உட்காரணும். அதே போல நீ ஒரு இடத்துல அமர்ந்திருந்து மௌனமா இருந்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் உனக்கு செய்வதை நீ கற்பனை செஞ்சுப்பார். எனக்காக கர்த்தர் வாசலை திறக்கிறார், எனக்காக ஒரு அற்புதம் நடக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குது, எனக்கு சுகம் உண்டாகுது. அதை விசுவாச கண்களில் பாக்குறேன். கர்த்தர் எனக்காக செயல்படுறீங்கப்பா, நீங்க கிரியை செய்யறீங்கப்பா, அற்புதம் நடக்குதப்பா. ஆண்டவரே, தடைகள் உடையுது ஆண்டவரே, விசுவாசத்துல பாக்குற ஆண்டவரே, நன்றி சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, இதுதான் விசுவாச கண்கள். அல்லேலூயா. சும்மா இருக்கிறதுன்னா சும்மா போத்திக்கிட்டு படுக்கிறது அல்ல, விசுவாசத்துல கர்த்தர் செய்வதை விசுவாச கண்களினால பாக்குறது. அல்லேலூயா. ஆமென். எட்டாவதாக, சும்மா இருப்பது என்றால் ஒரு செவுடா இருப்பது, ஊமையா இருப்பது போல ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும். ஆமென். சும்மா இருக்கும்போது வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, என்ன ஜபான் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிற. வாலிப வயசுல சரியான 25 வயசுல ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஊழியக்கார குடும்பம், என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியல. 25 வயசுல சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளையும் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு எங்க பாஸ்டர், எங்க பெரியப்பா, அவர் எனக்கு சொன்னது என்னன்னா,
சும்மா உட்காந்து பைபிளையே பார்த்துட்டு மெண்டல் ஆயிர போறடா அப்படின்னா. ஆனா நான் மெண்டல் ஆகலைங்க, நான் மெண்டல் ஆகலைங்க. அவருடைய வேதத்தை படிச்சு அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற யாரும் மெண்டல் ஆக மாட்டாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ அவர் சமூகத்துல இருக்கும்போது இந்த உலகம் நம்மளை என்னென்னமோ சொல்லும். அப்போ நீங்க ஒரு செவிடனை போல இருக்கணும், ஒரு ஊமையை போல இருக்கணும். உலகத்துக்கு எந்த ஆன்சரும் சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக நான் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா வேலைக்கு போறாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அவங்க கன்சீவ்டு ஆயிட்டாங்க, ஒரு பிள்ளையை அவர்கள் சுமக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போய் நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு மெடிக்கல் லீவ் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறாங்க. வீட்டிலேயே இருந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறார்கள். அதே போல தேவன் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில அவர் தரப்போகிறார். நீ என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். ஆமென் சொல்வீங்களா? வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண அவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஒன்று ஒன்றாக அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? நான் ரொம்ப வேகமா சொல்றேன். இந்த வாக்குத்தத்த செய்தி ஒரு புக்கே போடுற அளவுக்கு என்கிட்ட மெசேஜ் இருக்குது. ஆனா இன்னைக்கு இரவு நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா நான் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அங்க சொல்லப்படுகிறது, என் மகனே என் போதகத்தை தள்ளாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன், உன்னை ராஜாவை போல நான் உன்னை வாழ வைக்க போகிறேன். ஆமென் சொல்வீங்களா? உன் யுத்தத்தை நான் செய்கிறேன், உன்னை அமர்ந்திருக்க பண்றேன், நீ அமர்ந்திரு, நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என்னன்னா, என் போதகத்தை நீ மறந்துடாத. நான் உனக்கு ஒவ்வொரு வாரமும் உன்னோடு பேசுகிற அந்த வார்த்தையை நீ மறக்காத. உன்னுடைய இதயம் என் கட்டளைகளை காக்க கடவுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உன்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நீ உறுதியாய் பிடித்துக்கொள். ஆமென். என் அன்பை நீ விட்டுறாத. உன்னை நேசிக்கிற உனக்கு ஒரு அற்புதமான ஒரு அப்பா இருக்கிற அந்த அப்பாவுடைய அன்பை நீ விட்டுறாத. என் போதகத்தை நீ மறந்துரு, அதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நடத்துவேன்னு உனக்கு சொன்ன அந்த வாக்குகளை நீ விட்டுறாத. ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நீ பிடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 3வது வசனம் சொல்கிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருக்கும். அவருடைய உபதேசத்தை, அவருடைய சத்தியத்தை, கிருபையின் சத்தியத்தை, அவருடைய அன்பின் சத்தியத்தை, அவருடைய இரக்கத்தின் அந்த சத்தியத்தை நீ பிடித்துக் கொள்வாய் என்றால், அதை மறக்காமல் நீ வைத்துக் கொள்வாய் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை சத்தியம் உன்னை விட்டு விலகவே விலகாது. அவருடைய கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாம இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில உன்னை எந்த தீமையும் உன்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு உச்சகட்டமான பாதுகாப்பு என்னன்னா, அவருடைய கிருபையும் சத்தியமும் உன்னை சூழ பாதுகாக்குது. இந்த 2026வது வருஷத்துல ஆண்டவர் உன்னை பாதுகாக்கும்படி அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் அனுப்புறாரு. அவருடைய கிருபையும் சத்தியம் என்ன பண்ணும் தெரியுமா? ரெண்டு ஒண்ணு முத்தம் செய்யுமா? கிருபை போய் சத்தியத்தை முத்தம் கொடுக்குமா, சத்தியம் போய் கிருபையை முத்தம் கொடுக்குமா? ரெண்டும் ரொம்ப வைராக்கியமா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சூழ பாதுகாக்கும். ஆமென். எந்த இடத்துக்கு போனாலும் ரெண்டும் போட்டி போட்டுட்டு ஓடி வரும். ஆமென். ரெண்டு ஓடி ஓடி வந்து உங்களை பாதுகாக்கும், உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்யும். ஆனா அவர் போதகத்தை நீ விட்டுறாதன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் அன்பை நீ மறவாதேன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, அடுத்து சொல்றாரு, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் கழுத்துல நீ போட்டுக்கோ. அவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் உன் கழுத்துல நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவைகள் உன் இதயமாகிய பலகையில் எழுதி வை. என் சத்தியத்தை நீ மறக்காம இருக்கிறதுக்காக நான் உன் கூட பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ என்ன பண்ணு, எழுதி வை. அவருடைய கிருபை உங்க இருதயத்துல எழுதி வைக்கப்படணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய அன்பை, அவருடைய இரக்கங்களை உங்க இருதயமாகிய பலகையில எழுதி வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதே 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ
கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க விரும்புறார். உன்னை உட்கார வச்சுட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். நீங்க கொடுத்து வச்ச பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்கிற உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பாரங்கள், உன்னால வாழ முடியாத அளவுக்கு நீ கஷ்டப்படுறிய, அதை அறிந்த தகப்பன், அதையெல்லாம் லகுவாக்கி கொடுக்கிற ஒரு தகப்பன். அவர் சொல்றாரு, நீ தாழ்மையா இருந்துச்சுன்னா உனக்கு நான் கிருபையை தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சும்மா இருங்கள் அப்படின்ற வார்த்தை ஒரு 8 விதத்துல வேதத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த சும்மா இருங்கள் அப்படின்னு என்னன்னா அமைதியா இருப்பது. இன்னொன்னு, அந்த அமைதிக்கு பேர் என்னன்னா ஷாலோம். ஷாலோம் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு இளைப்பாறுதலாக அமர்ந்திருப்பது. சும்மா இருப்பது என்பதை இளைப்பாறுவது என்று அர்த்தம். ஆமென் சொல்வீங்களா? பாருங்க, இந்த இடத்துல 4வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 4வது வசனத்துல சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவான். ஆமென். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கிருபையை நீ பிடிச்சு கொள்ளும் பொழுது, ஆமென், அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய பார்வையில மனுஷருடைய பார்வையிலையும் தயவை கொண்டு வருகிறது. நல்ல ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நாம் இருக்கும் பொழுது, ஆமென் சொல்வீங்களா, அவருடைய அந்த ஷாலோம், அந்த சமாதானத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் அடையும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பாருங்க, அந்த ஷாலோமுக்குள்ள நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் போது, கிறிஸ்து என்கிற சமாதானத்துக்குள்ள நீங்கள் வந்து அமரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு உண்டாகிறது. அதே போல மனுஷனுடைய தயவு உண்டாகிறது. தயவுன்னு என்ன தெரியுமா? ஐயோ, இவருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், மனுஷன் இந்த இவங்களுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்கல்ல, அதுதான் தயவு. ஆமென். ஆமா, அந்த தயவு ஃபேவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்துல கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அந்த ஷாலோமுக்குள்ள, அந்த அவருடைய சமாதானத்துக்குள்ளே நீ வரும்போது, அவருடைய அமைதிக்குள்ளே நீ வந்து உட்காரும் பொழுது, நீ சும்மா வந்து நீ உட்காரும் போது, நான் வெட்டி முறிச்சிருவேன், நான் அசைச்சிருவேன், நான் அதை தூக்கிடுவேன், நான் என் குடும்பத்தை தூக்கி கட்டிடுவேன் அப்படி சொல்றவங்களால வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும். இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நான் வருகிறேன், அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் வருகிறேன், அவர் கொடுக்கிற அந்த ஷாலோம், அந்த சமாதானத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் போது உனக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது அவருடைய அந்த அமைதிக்குள்ளே, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தயவு உண்டாகிறது. அது மட்டுமல்ல, 32வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, நீதிமானோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே, அவருடைய அமைதிக்குள்ளே, அவருடைய சமாதானத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், எப்படி ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி என்னுடைய கைகளிலே நான் கிரியை செய்யும் போது அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்னை எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ வைக்க முடியும் என்கிற அந்த ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புறார். ஆமென். எங்க இருந்தாங்க? ஆமென். இளைப்பாறுதல், அமைதி அப்படின்னு சொன்னவனே கண்ணை மூடி இளைப்பாற வச்சுட்டாரு, சும்மா இருக்க வச்சுட்டாரு, தூங்குறது இல்லைங்க. அல்லேலூயா. அவர் சமூகத்திலே காத்திருக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில தேவன் தயவையும் அவருடைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறார். 33வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஓடி ஓடி உழைத்து உன்னுடைய சரீரத்தில் வியாதி வந்திருக்கிறது,
பலவீனம் வந்திருக்கிறது, உன்னால் வாழ்க்கையில உழைக்க கடினமாக இருக்கிறது, ஆனால் உன்னுடைய மனைவிக்காக பிள்ளைக்காக நீ உழைத்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தில் கட்டாயத்தில் நீ வேலை செய்கிறாய். ஆனா ஏசப்பா இந்த புதிய வருஷத்துல சொல்றாரு, மகனே மகளே, என் அண்டையிலே நீ இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. நீ நீதிமானாய் இருக்கிறாய். அந்த துருகத்துக்குள்ளே, அந்த இளைப்பாறுகிற அந்த ஸ்தலத்துக்குள்ளே உனக்கான ஒரு இடம் இருக்கிறது. நீ வந்து அங்கு உட்காருவாயானா உனக்கான நன்மையை நான் கிடைக்க பண்ணுவேன். உன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கை பாரத்தை நான் லகுவாக்குவேன். உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். உன்னுடைய யுத்தங்கள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லுவேன். உன்னை இளைப்பாற வைத்து உன்னுடைய அப்பாவாக உன் வாழ்க்கையை நான் கட்ட நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இரண்டாவது குறிப்பு அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் முதலாவது அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து கிருபையினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்பி தயவை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். வெற்றி பெறுகிற ரகசியங்களை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தீர்க்க ஆயுசு இருக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே, அவருடைய சமாதானத்துக்குள்ளே, தெய்வீக அமைதிக்குள்ளே நீங்கள் வந்து அமரும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய சமூகத்திலே, ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தீர்க்க ஆயுசு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த தீர்க்க ஆயுசு வேணாம்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? கையை தட்டுங்க பார்க்கலாம். வாழ்நாளை நீடிக்க பண்ணுகிறார், அநேக ஆண்டுகளை தருகிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமா, அமர்ந்திருங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா சமாதானம். அதுதான் இன்னொரு வார்த்தை இளைப்பாறுதல், இன்னொரு வார்த்தை அமெரிக்கை, இன்னொரு வார்த்தை தரித்திருத்தல். தரித்து ஒரே இடத்துல நிக்கிறது. எனக்கு செய்யற ஒரு பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க பாத்தீங்களா? பிள்ளைங்க, நீ எனக்கு செய்யற வரைக்கும் நான் வரவே மாட்டேன், இங்கதான் நிப்பான்னு வாங்க. அதான் ஆம்பளை பசங்களை பெத்தெடுத்தவங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னா நான் வரவே மாட்டேன், அந்த கடையாண்டே நிப்பான். அம்மா தள்ளி போயிட்டு அங்க நிக்கும். இவன் சொல்லுவான், நீ வாங்கி தர வரைக்கும் இந்த கடையை விட்டு நான் வரவே மாட்டேன். இந்த 26வது வருஷத்துல ஏசப்பா என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எனக்கு ஒரு சொந்த இடத்தை தர வரைக்கும், எனக்கு ஒரு வீடை கட்டி தர வரைக்கும், எனக்கு ஆரோக்கியத்தை தர வரைக்கும் நான் நவர மாட்டேன். நான் அப்படியே தான் நிற்பேன், தரித்து நிற்பேன், நான் தரித்து நிற்பேன், அடம் பிடிப்பேன் சொல்லி நீ நின்னா உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ வந்தீங்கன்னா, அவருடைய கிருபையை நீ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, கிருபையும் சத்தியமும் அம்மா அப்பா மாதிரி உனக்கு. கிருபைன்னா ஒரு கோணத்துல இயேசுதான் கிருபை. அவர் உனக்கு முத்தம் கொடுப்பாரு. ஒரு பக்கம் சத்தியமும், சத்திய ஆவியானவர் உனக்கு முத்தம் கொடுப்பாரு. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், முத்தம் செய்யும்னு வசனம் சொல்லுதா இல்லையாமா? எத்தனை பேர் வசனத்தை வாசிச்சவங்க பாஸ்டர் கரெக்டா சொல்றாருன்னு சொல்றீங்க? ஆமென். நான் உங்களுக்கு எல்லா வசனத்தையும் சொன்னா இன்னைக்கு பிரசங்கமே முடிக்க முடியாது. ஆமென், அப்படிதானே? ஆமா, அதனால நான் சொல்றேன், அவருடைய கிருபையும் சத்தியமும் அவருடைய இளைப்பாறுதல் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும். அந்த தீர்க்க ஆயுசை பெருக பண்ணும். நீங்க இந்த ஆண்டுல ஆரோக்கியத்தோடு வாழ்வீங்க, சுகத்தோடு வாழ்வீங்க, பலத்தோடு வாழ்வீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லி ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும். வாட் இஸ் த மீனிங் நாபி? யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாபி, நாபி யாரா சொல்லுங்க பார்க்கலாம். 500 ரூபாய் தரேன். பாத்தீங்களா? டாக்டர், நர்ஸ், நர்சிங் படிச்சவங்க. நாபி அப்படின்னா என்ன தெரியுமா? தொப்புள் குடி. நாபினா என்னங்க? தொப்புள் குடி.
தாய் அந்த தொப்புள் வழியாக தான் தன்னுடைய பிள்ளைக்கு உணவு கொடுக்கிறா. இயேசுப்பா சொல்றாரு, அவருடைய சத்தியத்தை, அவருடைய வல்லமைய, அப்பா தான் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு, அந்த நாவிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு. ஆமென். அந்த நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாய் இருக்கும். எலும்புகளுக்கு ஊன் அப்படின்னா எலும்புகளுக்குள்ள பலனை ஆண்டவர் தருகிறார். ஆமென் சொல்வீங்களா? அவருடைய இளைப்பாறுதலுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது, என்னுடைய பலன் இல்ல, இயேசுவுடைய பலத்துக்குள்ளே நான் வருகிறேன், அவருடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் பலன். இன்னைக்கு வயசாகும் போது முதல் பாடியில் என்ன வருது? எலும்பு வீக் ஆகுது. எலும்பு வீக் ஆகுது. ஆண்டவர் சொல்றாரு, வயசுன்றதுக்கு இங்க வேலையே இல்லை ராஜா. பக்கத்துல சொல்லுங்க, வயசுக்கு வேலையே. இந்த வருஷத்துல வயசாச்சுன்னு யாரா சொன்னீங்க, மண்டையில மொக்குன்னு ஒரு கொட்டு கொட்டு. வயசாயிருச்சிங்க அப்படி சொன்னீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். உங்களுக்கு வயசே ஆகாது. ஆமா, வயசு என்ன ஆனாலும் உங்க ஸ்டைல் உங்களை விட்டு போகாது. எங்கேயோ போயிருச்சு. இங்க உள்ள கம் டு த மெசேஜ். ஆமா, உங்களுக்கு வயசே ஆகாது. ஆமேன்னு சொல்வீங்களா? உங்க எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆமேன். 22வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவன், உன் கழுத்துக்கு அலங்காரம். அவருடைய சத்தியத்தை நீ பிடிச்சனா, அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜீவன் உண்டாகும். உன் கழுத்தை அந்த சத்தியம் கிருபை உன்னை அலங்காரப்படுத்தும். ஆமென். அலங்காரம் என்ன தெரியுமா? உன்னுடைய தோல் சுருங்காது. உன்னுடைய தோள்கள் எல்லாம் ஸ்டிஃப்னஸா இருக்கும். ஸ்கின் டிஷ்ஸு, தோல் வியாதிகள் ஒன்றும் உனக்கு வராது ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்புறம் 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே, அவருடைய ஞானத்துக்குள்ளே. ஞானம்னா யாருங்க? இது தெரியலன்னா நான் வெளியே எழுந்துச்சு நான் போயிருவேன். நான் ஞானம்னா இயேசு. ஆமா, இயேசுவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதுதான் இளைப்பாறுதல். இயேசுவுக்குள்ள நீங்க இருக்கும் போது, இயேசுவுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அவருடைய வலது கையில தீர்க்க ஆயுசு, அவருடைய இடது கையில செல்வம், அவருடைய இடது கையில கனம். ஆமென். இந்த 26வது வருஷத்துல தம்பி, அண்ணா, அக்கா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குள்ள நீ இருக்கும் போது உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார், உனக்கு செல்வத்தை கொடுக்கிறார், உனக்கு மதிப்பு மரியாதையை தருகிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். அப்படி நீ கர்த்தரை கனம் பண்ணும் போது உனக்கு கனம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி? உன் கையில எடுத்து நீ ஆண்டவருக்கு கொடுப்ப அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கை என்னங்க? வலது கை, இந்த ரைட் ஹேண்டு பல வருஷம் உனக்கு வாழ்க்கையை கொடுக்குமா. லெப்ட் ஹேண்ட் என்ன பண்ணுமா? இடது கையை ஐஸ்வர்யமும் கனத்தையும் கொடுக்கும், மதிப்பு மரியாதை எடுத்துக்கோ. ஆனா நான் அவருக்கு என்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் அவருக்கு நான் காணிக்கை தசம பாகங்களை அப்பாவுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கும் போது, அவர் என் கையில வாங்கிட்டு அவர் கையை நீட்டுறாரு, வாங்கிக்க, உனக்கு லைஃபை வாங்கிக்க, நல்லா வாழு, நல்ல ஆரோக்கியமா வாழு, பல வருஷம் வாழு, நான் வாழ வைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவரே, நான் வாழ்றது இவனுக்கு பிடிக்கலன்றான், அவனுக்கு பிடிக்கலன்றான், அவன் பொறாமப்படுறான், இவன் எரிஞ்சு போறான். எத்தனை பேர் எரிஞ்சாலும் நான் வாழ வைக்கிறேன், வாழு, நல்லா வாழு. ஆமென். ஆமா, இந்த கையில வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. நான் கேட்கிறேன், நல்லா தான் இருக்குது, நல்லா வாழ்ற 120 வருஷம், காசு இல்ல, மதிப்பு இல்ல, இந்த கையை நீட்டுறாரு.
நீ நல்லா வாழ்றதுக்கு இங்க எனக்கு வாழ்நாள கொடுத்துட்ட. இந்த கையை நீட்டி எடுத்துக்க ஐஸ்வர்யத்தை, எடுத்துக்க செல்வத்தை, எடுத்துக்க நல்ல மகிமைய மரியாதையை நான் கொடுக்கிறேன். நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு சொல்லிட்டு அடிப்பாங்க. அவருடைய கிருபைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆமென். எஸ்